வணக்கம். இன்னைக்கு நாம பெட் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் அப்புறம் காடி எஃப்ரேம் குறிப்புகளை வச்சு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். இது தோராவுல வர்ற பராஷத் சாயே சாரா பற்றியது. பொதுவா பாத்தீங்கன்னா இது சாராவோட மரணம், அவங்களோட அடக்கம் பத்தின பகுதின்னு தான் நினைப்போம். ஆனா இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா இது மரணத்தை பத்தி இல்லவே இல்ல. இது மரணத்தை தாண்டிய ஒரு நித்திய வாழ்க்கை, ஒரு தொடர்ச்சி பத்தினதுன்னு சொல்லுது. ரெண்டு முக்கியமான ரகசியங்கள் இதுல இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு, சாரா வாழ்ந்த அந்த 127 வயசுக்குள்ள இருக்கிற மர்மம், அதுக்கும் எஸ்தர் ராணிக்கும் என்ன தொடர்புங்கிறது. இன்னொன்னு, ஆதாமுக்கும் தாவீது ராஜாவுக்கும் மஷியாஹ் அதாவது மெஸ்ஸியாவுக்கும் இடையில ஒரே ஆன்மா தொடர்ந்து வருதுங்கிற கருத்து. சரி, வாங்க இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆமா, இந்த குறிப்புகள் சொல்ற பார்வை ரொம்ப வித்தியாசமானது. பெட் இஸ்ராயல் போதனைகள் படி சாராவோட 127 வருஷங்கள்ங்கிறது வெறும் கேலண்டர் வருஷம் இல்லையா. ஒவ்வொன்னும் புனிதத்தோட தனித்தனி உலகங்கள், பரிமாணங்கள் மாதிரி. இந்த 127 வருஷ புனித ஆட்சி, அந்த தாக்கம்தான் பின்னாடி எஸ்தர் ராணி 127 மாகாணங்கள் மேல ஆட்சி செஞ்சதுக்கு அடிப்படையா அமைஞ்சதுன்னு மிட்ராஷ் சொல்லுது. மிட்ராஷ்னா உங்களுக்கு தெரியும், யூத ஞானிகளோட விளக்கங்கள், கதைகள் அடங்குனது. ஓ, அப்படியா? அப்போ சாராவோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பல காலம் கழிச்சு வந்த எஸ்தரோட ஆட்சிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? அதுக்கு காடி எஃப்ரேம் ரொம்ப அழகா சொல்றாரு. சாராவோட கூடாரம் தான் ஒளியோட முதல் ஆலயம், எஸ்தரோட சிம்மாசனம் அதோட எதிரொலி, நாடு கடத்தப்பட்ட காலத்துல வெளிப்பட்டது அப்படின்னு. சாராவோட அந்த புனித வாழ்க்கை உருவாக்குன அந்த ஆன்மீக சக்தி, அது எஸ்தர் மாதிரி பின்னாடி வந்த தலைவர்களோட செயல்களுக்கு ஒரு அடித்தளத்தை, ஒரு களத்தை அமைச்சு கொடுத்துச்சு. அந்த 127ங்கிற எண்ணுக்குள்ளேயே ஒரு குறியீடு இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, கபாலா பார்வையில பார்த்தா அந்த 127ங்கிறது தெய்வீக ஒளி, கடவுளோட ஆற்றல், அந்த எல்லையற்ற மூலத்திலேருந்து இந்த வரையறுக்கப்பட்ட உலகத்துக்குள்ள முழுமையா இறங்கி வர்றத குறிக்குதான். சாராவோட அந்த ஒளி மறைமுகமா எஸ்தர் மூலமா பரவி அவங்க ஆட்சி செஞ்ச எல்லா இடங்களுக்கும் போச்சுன்னு சொல்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு அணி மனுஷியோட ஆன்மீக தாக்கம் இவ்ளோ தூரம் போகுமா? சரி சரி, அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆதாம், தாவீது, மஷியாக், இவங்க பீச்ல ஒரே ஆன்மா தொடருதுன்னு சொல்றீங்களே, இது வெறும் உருவகமா இல்ல உண்மையாவே அப்படி பாக்குறாங்களா? இல்ல, இந்த குறிப்புகள் இத ஒரு நேரடி தொடர்ச்சியாவே பாக்குது. ஆதாம் தன்னோட ஆயுள்ல 70 வருஷத்தை தாவீது ராஜாவுக்கு கொடுத்தாருன்னு யூத ஞானிகள் சொல்ற ஒரு கருத்து இருக்கு. அதை அடிப்படையா வச்சுதான் இது சொல்லப்படுது. வருஷத்தை கொடுத்தாரா? ஆனா காடி எஃப்ரேம் சொல்றாரு, இது வெறும் வருஷங்களை கொடுக்கறது இல்ல, சாராம்சத்தையே கடத்துறது மாதிரி. ஆதாமுடைய அந்த ஆதி உயிர் மூச்சு, அது தாவீதோட இதயத்திலிருந்து வர்ற பாடல்களுக்குள்ள பாயுது. அப்புறம் அதுவே மஷியா, மேசியாவோட ஒளியில முழுமை அடையுது. ஓ, அப்ப ஆதாம் உயிரை கொடுக்கிறார், தாவீத் அந்த உயிரோட சாரத்தை பாட்டா பாடி மூலத்துக்கே திருப்புறார், மஷியாக்கு இது ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரு ஒளியா மாத்துறார். அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, சரியா சொன்னீங்க. அது ஒரு ஆன்மீக ஆற்றலோட பரிணாம வளர்ச்சி மாதிரி. இதனாலதான் சாரா அடக்கம் செய்யப்பட்டதா சொல்ற மஷ்பெலா குகை கூட ஒரு சாதாரண கல்லறை இல்ல, அது நித்திய தொடர்ச்சியோட நுழைவாயில்னு பெட் இஸ்ரேல் போதனைகள் சொல்லுது. ஸ்வர்க்கத்துக்கும் பூமிக்கும் ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. அப்போ மொத்தத்துல இந்த சாயே சாரா பகுதி சொல்ற சேதி என்ன? சாராவோட வாழ்க்கையோட முடிவு இல்ல இது? இல்லவே இல்ல, அது வாழ்க்கையோட தெய்வீக விரிவாக்கம் பத்தினது. சாராவோட 127 வருஷ புனித ஆற்றல் எஸ்தரோட 127 மாகாணங்களா மாறுச்சு. ஆதாமோட உயிர் மூச்சு தாவீதோட பாடலா மாறும், அது மஷியாக்கோட ஒளியா மாறும். காடி எஃப்ரேம் சொல்ற மாதிரி நீதிமான்களோட வாழ்க்கை வருஷத்துல கணக்கிடப்படுறதில்ல, மீட்கப்பட்ட உலகங்கள்ல கணக்கிடப்படுது. இது நித்திய தொடர்ச்சியோட தோரா மரணத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை, அந்த நாடு கடத்தப்பட்ட இருள நிர்வாசனம வெளிச்சமா மாத்திர ஒளி. அவங்களோட தாக்கம் தலைமுறையா வேற வேற வடிவத்துல தொடர்ந்துக்கே இருக்கு. இந்த நித்திய தொடர்ச்சிங்கிற கருத்து ஒரு ஆன்மா, ஒரு சிந்தனை இல்ல ஒரு செயலோட ஒளி எப்படி வேற வேற வடிவத்துல வேற வேற காலத்துல தொடருதுங்கிறது நிஜமாவே நம்மள யோசிக்க வைக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க சொந்த வாழ்க்கையிலயோ இல்ல நீங்க பார்த்த வரலாறுலயோ இந்த மாதிரி தொடர்ச்சிகளை, ஒரு தாக்கத்தோட நீட்சிய எங்கெல்லாம் பாக்குறீங்க? இது நாம ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா?